தான் இருக்காங்க, நாளைக்கு தான் போறாங்க வீட்டுக்கு. வீடு போ அங்க அப்படியே ட்ரையல் பண்ணி ரெடிமா ரெடி. ரெடி ஓகே. எடுத்தால் உட்கார சொல்லு, எடுத்தால் உட்காரு. பிரதீப் சார், உங்களோட நடிப்பை நிறைய பேர் தனுஷ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே நாள் நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் அன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல உங்களுக்கு துணையா பி சிவன், சிம்பிளா வேற இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல. பயங்கரமா இருக்கு. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு டிராகன்னா என்ன? ஏன்னா டிராகன் வெளியில சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழ்ல டிராகனே கிடையாது. இங்க வச்சுட்ட காரணம் என்ன சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்ப இந்த ட்ரெய்லர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனா அது சொன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல, அது என்ன டிராகன் அப்படின்னு. பட் டிராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு பீரியட்ல எல்லா காலேஜ் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க, அந்த சீனியரா பயங்கரமான ஆள்றா, அராஜகம் புடிச்சாண்டா யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனா சுத்துவாரு. ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே கண்ணில் படமாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரிதான், இப்போ மிஷ்கின் இந்த இதுல சொல்லி ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு 4 அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும் போது ஒரு ஜீரோ மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் ஐடி சிவா வாங்க இந்த ரேகிங்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவா கிட்ட ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ். ஸோ அந்த மாதிரி இப்ப டிராகன்றது ஒரு கேரக்டர். அதுல டிராகன்னா கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், நீங்க பாருங்க. அது சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்துல இருக்கு. நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை டிராகன், அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 minutes ஆஃப் ஃபிலிம். ஒரு நிமிஷம் ரங்கநாதன் எங்க அப்பா பேரு சார். பிரதீப் என் பேரு. பிரதீப் சார். பிரதீப் சார் ஒரு கேள்வி. இப்போ நீங்க லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்சஸ் ஹீரோவா நடிச்சீங்க. பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்க தொடர்ச்சியா ஹீரோவா நடிக்க போறீங்களா இல்ல படங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க. இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைம்ல தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன். சார் சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்து நீங்க தான் டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னாரு சார்? கொஞ்சம் டைரக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்து சார் அவர் பாட வைக்கிறீங்க. அதுதான், அது டைரக்டர் தான் நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் அர்ச்சனா.
மணி சும்மா ஃபன்னான ட்வீட் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஏதாவது செட்ல வந்து ஒரு ஜாலியா இருக்கும் இது. அண்ட் பிளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் த ஷூட், ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு. நோ இன்டென்ஷன் அதர்வைஸ். ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும், ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட் சோ வெல். ஸோ யா. சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். எங்க சார் எங்க எங்க ஏன் சார். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடக்க நடிப்பு அடக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி ஃபாலோ. டாக்டர் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கரெக்டான ஒரு வார்த்தை. நீங்க கேக்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னன்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமா நடிச்சேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா டிராகன்ல வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது. ரொம்ப வித்தியாசமா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவாரு. அததான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமா தான் அதை நடிச்சு ட்ரை பண்ணேன். ஸோ இனிமே வர படத்துல அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ கேட்கறது வந்து முத்த காட்சி பத்தி சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல ஜெயம் ரவி சார் வந்து நீங்க முத்தம் கொடுக்க விடல. செகண்ட் படத்துல வந்து கடைசி சீன்ல வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துல இருந்து 2 டீம் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்ல நீங்களே ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவாரு, அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு வரும்ன்ற மாதிரி. ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்ல, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர் கிட்ட வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலா படத்தோட கதையில வரும் அது. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவரு சொன்னது அது பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அது நண்பர்னால சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. போன வருஷத்தோட 2 வருஷம் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் ஆனாங்க. நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம். இல்லையா அப்பெல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது. பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்பவுமே. ஒரே நிமிஷம் மைக் கொடுங்க. மைக் நீங்க ஆக்சுவலா இயக்குனர். இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவரு நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் நடிச்சிருக்காரு. அது எனக்கு லாஸ்டா புரியல. அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன். சார் டைரக்டர் தான் ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க. ஆமா. நீங்க இயக்குனர் தானே, அவர் சொன்னது உங்க வாங்கிட்டீங்களா? நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்ல இயக்குனராவே ட்ரை பண்ணீங்களா? நானு ஓகே இல்ல முழுக்க அவரு தான். அவரு அப்படி விட மாட்டாரு. நானும் வந்து ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக போடுவோம், கவுண்டரை போடுவோம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது முதல் நாள்லயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டாரு. ஸோ இல்ல ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனி தானே அப்படின்னா, இல்ல அது இந்த கேரக்டர் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது ஆக்டிங்ல மட்டும் இல்ல, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்ல சினிமாட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவரு கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுல கொஞ்சம் என்னோட நான் பண்ணா கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து
அனலைஸ் பண்ணி தான் ஒண்ணுமே பண்ணாரு. எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவரு பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்பொழுது படம் முழுக்க வாயில சிகரெட் தான் வச்சிருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க. இதை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்னீங்களா, இல்ல இனிமே அதிகமா நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்ல நான் ப்ரொடியூசரா சொல்றேன், அதனாலதான் இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே காலேஜ்ல போற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா நாங்க ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் a very meaningful film. It's not a silly college film கிடையாது. மிஸ்டர் அஸ்வத், ஹீரோயின் அப்படின்ட்டு இல்ல சார், கதைக்கு என்ன தேவைப்படுதா சார்? இப்போ இது டைம் பீரியட்ஸ் வேற வேற இருக்கா போதில்ல, அதனால தான் வாணி சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்துல வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது என்ன மேட்டர்னா, அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது. இப்போ இவங்க கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்றதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ அங்க இருக்கு, அவ்வளவுதான் அதோடது. ஸோ that's it. நீங்க you're expanding into Bollywood and this is your first film into Bollywood. You looking to expand furthermore over there, or is it going to be this is just an experiment that you're testing waters over there? It was an entry point. ஏன்னா இங்க வந்து எல்லாருக்கும் ஏஜிஸ் தெரியும். ஸோ இது வந்து, and we also felt Love Today belonged to Pradeep as much as it belongs to us. That was the main core behind the whole film. And எங்களுக்கு வந்து we want to tell good stories, so language should not be a barrier. எங்க போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு attempt தான் அது. அதுவுமே வந்து we had a co-production with another production house. They were the creative behind. அதுதான் பார்த்தாங்க. ஏன்னா நாங்க அந்த டைம்ல கோட் இங்க பண்ணிட்டு இருந்தோம், பிளஸ் டிராகன். ஸோ ஆர் ஹேண்ட்ஸ் வர் லிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. we learned a lot. It was a good learning experience. பட் கண்டிப்பா படங்கள் பண்ண போறோம், ஹிந்தில, தெலுங்குல, தமிழ்ல, மலையாளம், all 4 languages. நீங்க சொல்லணுமா இதுல என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னா, இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு. அது ஹிந்தியில ஸ்கிரீன் பண்ணும்போது நாங்க 3 பேருமே உட்காந்துட்டு இருந்தோம். நான், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும், நிறைய பேர் எல்லா செலிபிரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க. சச்சின்லேருந்து, சல்மான் கான் சார்லேருந்து, அமீர் கான் சார்லேருந்து, ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும். ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. சார் பிரதீப் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்ல இருந்து, தனுஷ் சார் சைட்ல இருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி, கோமாளிக்கு அப்புறமா நாங்க 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே. கிளைமேக்ஸ்ல தமிழ் சினிமா போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்துட்டீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இல்ல அது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நன்றி. ஒரு நிமிஷம் குரூப் போட்டோ. வெங்கட் குமார் உட்காருங்க. குமார் சார், பரத் ஓகே ஓகே உட்காருமா. செட் சார் பின்னாடி விஷுவல்ஸ் எடுமா. விஷுவல்ஸ் ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரையும் பிப்ரவரி 13ஆம் தேதி மாலை ஐடிசி சோழா ஷெரட்டனில் இப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டுக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். முறையான அழைப்பு உங்களை வந்து சேரும். இது ட்ரெய்லர் லான்ச், அது ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட். ரமேஷ்
Ramash bro. Okay.